தாவேகாவில் இணைந்திருக்கிறார் திரு நாஞ்சில் சம்பத். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். மதிமுக, அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளில் பேச்சாளராக செயல்பட்டவர் திரு நாஞ்சில் சம்பத். அவர் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக அரசியல்ல பேச்சாற்றல் மிக்க அரசியல்வாதிகள்ல ஒருவராக, சிறு வயதிலிருந்து அரசியல் பேச்சாற்றல்ல திறமை மிகுந்தவராக, அரசியல் களங்கள்ல பல்வேறு முக்கிய தலைவர்களாக பாராட்ட பெற்ற நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில இந்த இணைப்பு சற்று முன்னதாக நடைபெற்றுவதற்காக தாவேகாவுடைய அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அவருடைய சிறு வயதுல திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேச்சு மேடைகள்ல கட்சியினுடைய கொள்கைகள் குறித்து சிறு வயதுல இருந்து, அதாவது கல்லூரி காலம் தொட்டு அவர் பேசியிருந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மதிமுக தனியாக பிரிந்து வந்தவுடன் வைகோவுடன் இணைந்து மதிமுக நீண்ட காலம் அவர் பணியாற்றி இருக்கிறார். மதிமுகவுடைய தொடக்க காலத்திலிருந்து மதிமுகவுடைய மேடைகள்ல மதிமுக கட்சி சார்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதற்கு பிறகாக அதிமுகவில் இணைந்து அதிமுகவுக்காக பல்வேறு பணிகள் கழக அந்த கட்சியுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து பல்வேறு பணிகள் ஆற்றியிருந்தார். 2016ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். அவர் அதிமுகவில் இருந்த காலத்துல ஜெயலலிதாவுடைய அபிமானம் பெற்றவருடைய நபராக விளங்கியிருந்தார். இந்த நிலையில அண்மை காலமாக திமுக மேடைகள்ல சில நேரங்கள்ல தோன்றிய நாஞ்சில் சம்பத் அண்மை காலமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்தும் அந்த கரூர் சம்பவம் குறித்தும் அவருடைய ஆதரவு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார், பேசியிருந்தார். பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கூட அவர் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக பேசிய கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துல அதிகாரப்பூர்வமாக அவர் இணைந்திருப்பதாக தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் வட்டம் முன்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செய்தியாளர் சந்திப்பை இன்னும் சற்று நேரத்துல நாஞ்சில் சம்பத் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக விளக்க இருக்கிறார். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துல தன்னை நாஞ்சில் சம்பத் கட்சியுடைய தலைவர் விஜயின் தலைமையில இணைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் திரு நாஞ்சில் சம்பத். விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மதிமுக, அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். பல பட்டிமன்றங்களில் பல மேடைகளில் கட்சிகளுக்காக பேசியிருக்கிறார். பேச்சாளராக பல கட்சிகளில் இருந்தவர். மதிமுக, அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளில் முக்கிய பொறுப்புகளிலும் இருந்தவர். தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த புகைப்படமானது தற்போது வெளியாக இருக்கிறது. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்திருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து தற்போது புகைப்படம் வெளியாக இருக்கிறது. விஜயும் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களும் அருகில் நிற்பது போன்று, அவருக்கு சால்வை அணிப்பது போன்ற ஒரு புகைப்படமானது தற்போது வெளியாக இருக்கிறது. அவர் இன்னும் சற்று நேரத்தில் எந்த கொள்கையை ஈர்க்கப்பட்டு தாவேகாவில் இணைந்தார் என்று செய்தியாளர்களிடம் விளக்க இருப்பதாக செய்தியாளர் மணிகண்டன் கூற கேட்டோம். மதிமுக, அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த நாஞ்சில் சம்பத் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை
even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.